ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல், 4ஆம் பகுதி, 7வது தலைப்பு. திருமால் செய்த கோணங்கி. தொடர்ச்சி. தமிழ், இங்கிலீஷ் முதலான பாஷைகளில் ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல் என்று 2 தான் இருக்கின்றன. ஒன்றுக்கு மேற்பட்ட எல்லாம் பன்மை, ப்ளூரல் என்று வைத்து விடுகிறோம். சமஸ்கிருதத்தில் மட்டும் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் என்று 3 இருக்கின்றன. ஏகவச்சனம் என்பது ஒருமை, த்விவச்சனம் என்பது தமிழிலும் இங்கிலீஷிலும் இல்லாதது. அதை இருமை என்று வேண்டுமானால் சொல்லலாம். 2 பேர் அல்லது 2 வஸ்துவை மட்டும் அது குறிக்கும். 2க்கு மேலே போகிற எல்லாம் பகுவச்சனம். சிவம் சக்தி, பரமாத்மா ஜீவாத்மா, பகவான் பக்தன், சதி பதி, குரு சிஷ்யன் என்றிப்படியும் ஒரு மனுஷ்ய ஜீவனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு 2 கண், 2 காது, 2 கை, 2 கால் என்றெல்லாமும் இருப்பதாலோ என்னவோ 2 என்பதற்கு தனி ஸ்தானம் தந்து த்விவச்சனம் என்று ஒன்றை வைத்திருக்கிறது. மனுஷ்யர்களால் தோப்புக்கரணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததால் கைகளால் காதை பிடிப்பது என்பதில் கைகளால் என்பதற்கு த்விவச்சன வார்த்தைதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷனுக்கு இருப்பது 2 கைகள் தானே. தோஸ் என்பது கை. முதல் வேற்றுமை ஒருமையில் ஒரு கையை தோஹோ என்க வேண்டும். கைகளால் என்பது 3ஆம் வேற்றுமை. ஒரு கையால் என்பதற்கு தோஷா என்று சொல்ல வேண்டும். 2 கைகளால் என்பதற்கு தோர்பியாம். மனுஷ்யர்களான நாம் 2 கைகளால் போடும் தோப்புக்கரணத்தை தோர்பியாம் கரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது பேச்சு வழக்கில் தெரிந்தால் கூட தோப்பாங்கரணம் என்றுதான் ஆகியிருக்குமே தவிர, இப்போது நாம் சொல்வது போல தோப்பிக்கரணம் என்றோ தோப்புக்கரணம் என்றோ ஆகியிருக்காது. தோர்பிகி என்று மூல ரூபத்தில் இருந்திருந்தால்தான் அது சிதைந்து தோப்பி தோப்பு என்று ஆகியிருக்கும். தோர்பிகி என்பதோ 2க்கும் மேற்பட்ட பல கைகளை குறிக்கும் பகுவச்சனமாயிருக்கிறது. தோஷா என்று ஒரு கையால், தோர்பியாம் 2 கைகளால், தோர்பி 2க்கும் மேற்பட்ட கைகளால். விஷ்ணுவுக்கு எத்தனை கைகள்? 4 கைகள். 2க்கு மேற்பட்ட 4 கைகளால் அவர் காதை பிடித்து கொண்டதால்தான் தெளிவாக பகுவச்சனத்தில் தோர்பி என்று சொல்லி அது தோப்பி என்று ஆகிவிட்டிருக்கிறது. மாமா மருமான் உறவை சொல்ல வந்தேன். பிள்ளையாருக்கு பிடித்த, எல்லா பிள்ளைகளுக்குமே பிடித்த தோப்பிக்கரணத்தை அவரது மாமா மகாவிஷ்ணுதான் இனாகுரேட் பண்ணி இருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.